அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4 மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுக்கும் உதவும் வகையில் நம்ம 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் குடிமை இயல் 1 முதல் இயல் 7 வரை அனைத்து வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் 2ஆம் பருவம் குடிமை இயலில் மாநில அரசு பக்கம் எண் 194. அப்போ நம்ம இப்போ பார்க்க வேண்டிய முதல் பாடம் குடிமையியல் 7ஆவது வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் செகண்ட் டேர்ம் பருவம் 2ல் மாநில அரசு பக்கம் எண் 194. இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீண்ட பெரிய அரசியலமைப்பு. அதில் 22 பகுதிகள் இருக்கும். அதில் மத்திய அரசு 5வது பகுதியிலையும் மாநில அரசு 6வது பகுதியிலையும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய மாநில அரசு பகுதி 6ல் உள்ளது. அப்போ அதற்கான எப்படி இயங்குது, அதற்கான சிறப்பம்சம் என்ன, தமிழ்நாட்டோட மாநில அரசோட சிறப்பம்சங்கள், நிர்வாகத்துறைக்கான அலகுகள் பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 50 கேள்விகள் இருக்கும். அந்த 50 கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை டேஸ் என அழைக்கின்றோம். சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை டேஸ் என அழைக்கிறோம். ஆன்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இங்கிலீஷில் எம்எல்ஏ அப்படிம்பாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாட்டில் மாநில அரசில் பார்த்திங்கன்னா ஓரவை சட்டமன்றத்தை தான் கொண்டு இருக்கும். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசமும் இருக்கும் தற்போது. ஆனால் இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா 29 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த 28 மாநிலங்களுக்கும் சட்டப்பேரவை சட்டக்கீழவைன்னு இருக்கும். அதாவது 2 அவைகள் இருக்கும். எப்படி நாடாளுமன்றத்தை 2 அவையாக பிரிக்கலாம், மக்களவை மாநிலங்களவை, அதாவது லோக்சபை ராஜ்யசபை, அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்தையும் அதோட மாநில அரசோட சட்டமன்றத்தை 2ஆக பிரிக்கலாம். சட்டமன்றத்தை 2ஆக பிரிக்கலாம். சட்ட மேலவை, சட்ட கீழவை. அந்த சட்ட கீழவைக்கு இன்னொரு பேர் இருக்குது, சட்டப்பேரவை. அப்போ தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது, சட்ட கீழவை, அதாவது சட்டப்பேரவை தான் உண்டு. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்தியாவில் இருக்க எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவையில் உள்ளது அப்படின்னா 6 மாநிலங்களில் இருக்குது. 6 மாநிலங்களில் உள்ளது சட்ட மேலவை. தமிழ்நாட்டில் ஓரவை சட்டமன்றம் தான் இருக்குது, அதாவது சட்ட கீழவை மட்டும்தான் இருக்குது. அப்போ அது தொடர்பான அந்த வீடியோ. அப்போ 18 வயது நிரம்பிய அனைத்து இந்திய குடிமக்களும் தங்கள் மாநிலத்திற்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் அத்தனை நபர்களும் சட்ட கீழவை, அதாவது சட்டப்பேரவைக்கு போவாங்க. இதே நியமனமாக பண்ணாங்க அப்படின்னா அவங்க சட்ட மேலவைக்கு போவாங்க. அப்போ சட்டமன்றத்தை 2ஆக பிரிக்கிறோம், சட்ட மேலவை, சட்ட கீழவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தொடர்பாக தான் இந்த கேள்வி. சட்டப்பேரவைக்கு தான் இவ்வளோ நேரம் அந்த அர்த்தத்தை புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை டேஸ் என அழைக்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் என அழைக்கிறோம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தான் உள்ளது, சட்ட மேலவை கிடையாது கிடையாது கிடையாது. கேள்வி நம்பர் 2, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னையில் இருக்குது. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை. இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் தமிழக அரசின் தலைமைச் செயலகமும் தமிழ்நாட்டோட சட்டப்பேரவையும் இயங்குது. கேள்வி நம்பர் 3, தமிழக சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் எங்கு அமைந்துள்ளது? சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையில். தமிழக சட்டப்பேரவையும் தலைமைச் செயலகமும் எங்கு அமைந்துள்ளது? புனித ஜார்ஜ் கோட்டை. நம் நாட்டில் எத்தனை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன? அந்த புக்கில் இருக்கிறத அந்த டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். அதை இப்போ மாற்றிட்டாங்க 28 அப்படின்னு. இங்கே நான் புக்கில் இருக்க டேட்டா தான் கொடுத்துருக்கேன். 29 மற்றும் 7 7th அந்த புத்தகத்தில் அப்படி தான் இருக்குது. அந்த டேட்டா தான் நான் கொடுத்துருக்கேன். யூனியன் பிரதேசங்களுள் இந்திய நாட்டின் தலைநகரான டேஸும் இதில் அடங்கியுள்ளது. அப்போ புதுடெல்லி. அப்போ புதுடெல்லியும் ஒரு மாநிலம் கிடையாது, அது ஒரு யூனியன் பிரதேசம். அப்போ 7 யூனியன் பிரதேசத்தில் புதுடெல்லியும் ஒன்று. 7 யூனியன் பிரதேசத்தில் புதுடெல்லியும் ஒன்று. கேள்வி நம்பர் 6, இந்திய நாடு டேஸ் அரசாங்கத்தை கொண்டுள்ளது? 2 வகையான அரசாங்கத்தை கொண்டுள்ளது. இந்திய நாடு 2 வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. அதை தான் இங்கே கேள்வியாக கொடுத்துருக்கோம். இந்திய நாடு டேஸ் அரசாங்கங்களை கொண்டுள்ளது. 2 வகையான. அது என்ன சார் 2 வகையான? மத்திய அரசு, மாநில அரசு.
மத்திய அரசு, மாநில அரசு என 2 அரசாங்கங்களை கொண்டுள்ளது இந்தியா. கேள்வி நம்பர் 7, கூட்டாட்சி முறை என்றால் என்ன? கூட்டாட்சி முறை என்றால் என்ன? மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுவதே கூட்டாட்சி முறை தத்துவம் என அழைக்கப்படுகிறது. மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டு செயல்படுவதே கூட்டாட்சி முறை என அழைக்கப்படுகிறது. கேள்வி நம்பர் 8, நம் இந்திய நாடு எந்த மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளது? நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை அடிப்படையாக கொண்டுள்ளது. நம் இந்திய நாடு எந்த மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளதுன்னா, நம் இந்திய நாடு நாடாளுமன்ற அமைப்பை கொண்டுள்ளது. இந்த நாடாளுமன்றத்தை தான் நான் சொன்னேன் 2ஆக தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று லோக்சபை, இன்னொன்று ராஜ்யசபை. 543 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. புரியுதுங்களா? ப்ளஸ் ஒரு 2 545 பேர் மக்களவைக்கு இருப்பாங்க. 238 + 12 மாநிலங்களவை ராஜ்யசபைக்கு இருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இவங்க 2 பேர் சேர்ந்தது தான் பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவோட மக்களாட்சி செயல்படுது. கேள்வி நம்பர் 9, அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக டேஸ் பொறுப்புடன் செயல்படுகின்றனர். அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக டேஸ் பொறுப்புடன் செயல்படுகின்றனர். இந்திய குடியரசுத் தலைவர், பிரதமர், அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்கள். அப்போ இந்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கமும் சரி, அனைவரும் கூட்டு முயற்சியின் மூலமாக தான் அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுதுன்னு இந்த கேள்வி நமக்கு தெளிவாக புலப்படுத்துது. அப்போ அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக டேஸ் பொறுப்புடன் செயல்படுகின்றனர். இந்திய குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, அந்தந்த மாநிலத்தின் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்கள். மாநில அரசமைப்பில் உள்ளவர்கள் யார் யார்? மாநில அரசியலமைப்பில் உள்ளவர்கள் யார் யார்? இப்போ நம்ம எப்படி மத்திய அரசுக்கு சொன்னோம் குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்னு, அது மாதிரி மாநில அரசில் யார் அப்படின்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், இவங்க தான் அங்கம் வகிப்பாங்க. அப்போ மாநில அரசமைப்பில் உள்ளவர்களை வரிசைப்படுத்துகன்னு கேட்டாங்கன்னா ஆளுநர், ஆளுநருக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் அமைச்சர்கள், அதாவது இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள். தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது? 234, 2, 3, 4. 234 சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சர், ஆளுநரையும் கொண்டுள்ளது மாநில அரசு. அந்த 234ல் பாதி 117. புரியுதுங்களா? இந்த 117 யார் ஜெயிக்கிறாங்களோ, அந்த 117 அல்லது 117க்கு அதிகமாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆளும் கட்சி. அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க எதிர்க்கட்சி. தேர்தலுக்காக நாடு டேஸை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்காக நாடு டேஸை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் மக்கள் தொகையை பொறுத்து. அப்போ இந்திய நாடு மக்கள் தொகையை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிக்கப்படுது தேர்தலுக்காக. கேள்வி நம்பர் 12, ஓட்டளிக்கும் வயது என்ன? 18. ஓட்டளிவுக்கான வயது 18. தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் டேஸ் ஆணையத்தின் பணியாகும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் டேஸ் ஆணையத்தின் பணியாகும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ உருவாக்குனாங்க? ஜனவரி 25, 1950. இந்த ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கேள்வி நம்பர் 14, தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் எந்த கட்சியில் டேஸ் எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த கட்சியே பெரும்பான்மை கட்சியாக உருவாகிறது. இப்போ தான் தெளிவாக சொன்னேன். தேர்தல் முடிவுக்கு பின்னர் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, 234 தொகுதிகள் இருக்குது சட்டமன்ற தொகுதிகள். அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் பாதிக்கு மேலே யார் ஜெயிக்கிறாங்க? 117க்கு மேலே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆளுங்கட்சியாக செயல்படுவாங்க. அதான் அந்த இடத்துல அதிக எண்ணிக்கையிலும் கொடுத்துருக்கோம். அப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் எந்த கட்சியில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த கட்சியை பெரும்பான்மை கட்சியாக உருவாகிறது. இந்த இடத்துல அதிகம்ன்றது ஆன்சர். யார் அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்கும்படி அழைப்பு விடுப்பார்? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பெரும்பான்மையை தக்க வச்சுக்கிட்ட கட்சியோட தலைவரை கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா அந்த மாநிலத்தின் ஆளுநர். யார் அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பார் அப்படின்னா ஆளுநர். எதிர்க்கட்சி என்றால் என்ன? அடுத்த கேள்வி. மக்களாட்சியோட ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் எதிர்க்கட்சிகள் தான்.
பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சி அதிக உறுப்பினர்கள் உள்ளனரோ அதுவே எதிர்க்கட்சி. பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சி உள்ளதோ அதுதான் எதிர்க்கட்சி. கேள்வி நம்பர் 17. ஆளும் கட்சியை சேராத பல கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஸ் என அழைக்கப்படுவர். எதிர்கட்சியினர் என அழைக்கப்படுவர். ஆளும் கட்சியை சேராத வேறு பல கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் டேஸ் என அழைக்கப்படுவர். எதிர்கட்சியினர். மாநில அரசாங்கத்தில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள்? மாநில அரசாங்கத்தில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள்? ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் இலாக்காவை சார்ந்த அமைச்சர்கள். மாநில அரசாங்கத்தில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் அப்படின்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள். இதுதான் ஆர்டர். ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள். யார் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார்? இந்திய குடியரசுத் தலைவர். அடுத்து இந்த கேள்வியை மாற்றி கேட்பாங்க. ஆளுநரை நியமனம் செய்வது யார்? இந்திய குடியரசுத் தலைவர். அவரோட பதவிக்காலம் எத்தனை? 5 ஆண்டுகள். அப்போ இதுக்குள்ள 3 கேள்வி இருக்குது. ஆளுநரை நியமனம் செய்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். 2 பேருக்கும் பதவிக்காலம் எத்தனை வருஷம்? 5 வருஷம். கேள்வி நம்பர் 20. முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். ரொம்ப முக்கியமான கேள்வி. முதலமைச்சரை நியமனம் செய்வது யார்? ஆளுநர். இப்போ தான் தெளிவாக சொன்னேன். 234 பாதி 117. அது எந்த கட்சி ஜெயிக்குதோ அவங்கள தான் ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடுவார்னு. அப்போ ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமனம் செய்கிறார். ஏன்னா அதுதான் ஆர்டர். அப்போ முதலமைச்சரை நியமனம் செய்வது யார் அப்படின்னா ஆளுநர். அமைச்சரவையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு? 5 ஆண்டுகள். அமைச்சரவையின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநராக பதவி வைக்க ஏற்ற தகுதிகள் யாவை? ஆளுநராக பதவி வைக்க ஏற்ற தகுதிகள் யாவை? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். எந்தவித வருவாய் தரும் ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல தருவாயில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நல்ல முறையில் இருக்கணும். அப்போ இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது நிறைவடைந்ததாக இருத்தல் வேண்டும். எந்தவித வருவாய் தரும் ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது. எதுக்கு? ஆளுநருக்கு. வயது மினிமம் எவ்வளோ இருக்கணும்? 35 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்து முதலமைச்சர் பதவிக்கான தகுதிகள் யாவை? ரொம்ப முக்கியமான கேள்வி. முதலமைச்சர் பதவிக்கான தகுதிகள் யாவை? 25 வயது நிறைவடைந்தராக இருத்தல் வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொன்னேன் 117 பேர்னு. அந்த 117 பேரில் அவரும் ஒரு ஆளாக இருந்து அதிலிருந்து தான் என்ன செய்வாங்க? முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ முதலமைச்சர் பதவிக்கான தகுதிகளில் 25 வயது நிறைவடைந்ததாக இருத்தல் வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும். சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது வரம்பு என்ன? 30 வயது. சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது வரம்பு எத்தனை? 30. இப்போ ஆர்டர் வைஸாக சொல்லுவோமா? முதலமைச்சருக்கான மினிமம் வயது எவ்வளோ இருக்கணும்? இப்போ தான் பார்த்தோம், 25. சட்ட மேலவை உறுப்பினர் 30. ஆளுநர் 35. ஆளுநர் 35. சட்ட மேலவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? இந்த 30 வயசுக்காரங்க யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? சட்ட மேலவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. உறுப்பினர்கள் நியமனம் மட்டுமே. அந்தந்த கட்சிக்காரங்க நியமனம் செஞ்சுக்கலாம். நான் சொன்னேன்ல 117 பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க, அதுக்கு கம்மியாக இருக்கவங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்கன்னு. அவங்க ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் நியமனம் செஞ்சுக்கலாம் சட்ட மேலவை உறுப்பினர்களை. இது எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அப்போ சட்ட மேலவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாள்னா தேர்ந்தெடுக்கப்படலாம், அவங்க நியமனம் தான் செய்யப்படுறாங்க. மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் யார்? அந்த ஒருங்கிணைந்த பகுதினாலே ஆளுநர் தான். மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக செயல்படுபவர் யார்? மாநில நிர்வாகம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே ஆளுநர் தான். மாநில நிர்வாக தலைவரே யார்? ஆளுநர் தான். மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக செயல்படுபவர் ஆளுநர். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாரின் பெயரால் நடைபெறுகின்றன? ஆன்சர் ஆளுநர். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாரின் பெயரால் நடைபெறுகின்றன? ஆன்சர் ஆளுநர். மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆளுநர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவர் யார்? ஆளுநர். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகின்ற அனைத்து சட்ட முன் வரைவுகளும் அல்லது மசோதாக்களும் யாரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன? ஆன்சர் ஆளுநர். மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகின்ற அனைத்து சட்ட முன் வரைவுகளும் அல்லது சட்ட மசோதாக்களும்
யாரின் ஒப்புதலுக்கு பின்னாடியே சட்டமாக இயற்றப்படுகின்றன அப்படின்னா ஆளுநர். 33 மாநில தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். மாநில தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோரை நியமனம் செய்பவர் யார்? இப்போ டிஎன்பிசிலாம் இருக்குல்ல, அதோட சேர்மன் அதோட மெம்பர்ஸை சொல்கிறாங்க. மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆகியோரை நியமனம் செய்பவர் யார்? ஆன்சர் யார்? ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆகியோரின் நியமனம் செய்பவர் யார்? மாநில அரசின் தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர் தான். அப்போ அவர் தான் எல்லாத்துக்கும் நியமனம் செய்வார். அப்போ மாநில தலைமை தேர்தல் ஆணையரையும் அரசு பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரையும் நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. அரசு பல்கலைக்கழகத்தோட வேந்தர் யார்? சேர்மன் யாருன்னா ஆளுநர் தான். மாநில நிர்வாகத்துறையில் பேரளவு தலைவராக செயல்படுபவர் யார்? ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையில் பேரளவு தலைவராக செயல்படுபவர் ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக செயல்படுபவர் யார்? முதலமைச்சர். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையாக தலைவராக செயல்படுவர் யார்? முதலமைச்சர். டேஸ் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்கள் அமைச்சர்கள். டேஸ் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்கள். ஆன்சர் என்னது? அமைச்சர்கள். மாநில அரசாங்கத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? மொத்தம் 3. மாநில அரசாங்கத்தில் மொத்தம் 3 பிரிவு. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. அப்போ மாநில அரசு 3 உட்பிரிவுகளை உள்ளடக்கியது. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. கூற்று 1 மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர்நீதிமன்றம். இது சுதந்திரமான தன்மையுடன் செயல்படுகிறது. கூற்று 1 சரிதான். மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர்நீதிமன்றம், சுதந்திர தன்மையுடன் செயல்படுகிறது. கூற்று 1 சரி. கூற்று 2 இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் உண்டு. மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பர். கண்டிப்பாக அதுதான். இப்போ 2 மாநிலத்துக்கு சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றமும் இருக்கலாம். 2 மாநிலத்துக்கு சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றமும் இருக்கலாம். இந்திய அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் உண்டு. மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பார். 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 3 கூற்று 3 உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கரெக்டு தான். ரேஷியோ ஒரே மாதிரி இருக்காது. அப்போ கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 மூணுமே என்னதுப்பா? சரி. உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கூற்று 1, 2, 3 என்னது? அனைத்துமே சரிதான். மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62. உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறும் வயது 62. கூற்று 1 உயர்நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் உள்ளன. அவை எந்தவித சார்புமின்றி மக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்கின்றன. அப்போ உயர்நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் உள்ளது. அவைகள் எந்தவித சார்புமின்றி மக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்கின்றன. கூற்று 2 அவை மட்டுமல்லாமல் குடும்ப நல நீதிமன்றங்களும் உள்ளன. அவைகள் திருமணம் மற்றும் குடும்பம் தொடர்பாக மேலும் சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கின்றன. கரெக்டு தான். கூற்று 1, 2 என்னது? சரி. அவைகள் மட்டுமல்லாமல் குடும்ப நல நீதிமன்றங்கள் உள்ளன. அவைகள் திருமணம் மற்றும் குடும்பம் தொடர்பான மேலும் சண்டை சச்சரவுகள் தீர்த்து வைக்கின்றன. கூற்று 1, கூற்று 2 சரிதான். 44ஆம் நம்பர் கேள்வி. மாநில அரசின் தலைவர் யார்? ஆளுநர் அல்லது கவர்னர்? மாநில அரசின் தலைவர் யார்? ஆளுநர் அல்லது கவர்னர். தமிழ்நாட்டில் டேஸ் மட்டுமே உள்ளது. சட்ட கீழவை, அதாவது சட்டப்பேரவை அது மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்காக எப்படி சொல்கிறோம்? ஓரவை சட்டமன்றம். தமிழ்நாட்டில் டேஸ் மட்டுமே உள்ளதுன்னா ஓரவை சட்டமன்றம். பெரும்பான்மை கட்சியின் தலைவர் முதலமைச்சராக நியமனம் செய்யப்படுகிறார். பெரும்பான்மை கட்சியின் தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். 47 மாநில அரசின் உச்சபட்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தான். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு எது? உயர்நீதிமன்றம்.
டேஸ் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்கு அதிகார எல்லையை உடையது? உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றம் அப்படி கூட வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு. டேஸ் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பரப்பிற்குமான அதிகார எல்லை உடையதுன்னா உயர்நீதிமன்றம். கூற்று இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டுள்ளது. ஆமாம், ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் சொல்லியிருந்தோம். அதிகார பகிர்வு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். அப்போ இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டுள்ளது. காரணம், இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. காரணம், இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. புக் பேக் கொஸ்டின். கூற்றும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. சாமாவு என்பதின் விரிவாக்கம் என்ன? சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர். புக் பேக் கொஸ்டின் இதெல்லாம்.